வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். ஆயில்ய நட்சத்திரம் 9வது நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதன் மகா திசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் வரும். இது ஒரு சர்ப்ப நட்சத்திரம். இது ஆயில்யத்தின் அதிதேவதை ஆதிசேஷன் மற்றும் இது ஒரு ராட்சச கணம் நட்சத்திரமாகும். இவர்கள் தாயன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். தாயின் மீது பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன்னலம் மிக்கவர்கள். புதன் திசையில் பிறந்ததனால் புத்தி கூர்மை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். தன்னை அதிபுத்திசாலியாக நினைத்து கொண்டு மற்றவர்களை மட்டம் தட்டும் குதர்க்கம் இவர்களிடம் இருக்கும். மற்றவர்களுக்காக இறங்கி பாடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். எப்பொழுதும் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதால் இவர்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இவர்கள் சிவன் கோயிலை ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமையாக இருக்கும். குமாஸ்தா பணி, கம்ப்யூட்டர் துறை, கணிதத்துறை, ஓவியம், ஆசிரியர் பணி, பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், இந்த துறைகளில் எல்லாம் பணிபுரிபவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களே. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்பது ஒரு பொய்யான கருத்து. இவர்கள் தன் சொந்த உழைப்பால் முன்னேறி வருவார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் கொண்டு சென்று நல்ல எண்ணெயை சாத்தி வழிபட்டால் வாழ்க்கையில் சிறப்படையலாம். வேகமும் விரைவும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சில வார்த்தைகளை பேசினாலும் அதில் 1000 அர்த்தங்கள் நிறைந்திருக்கும். தாய் தந்தை மீது அளவற்ற அன்பு கொண்டிருப்பார்கள். எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தாங்கும் சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள். சமாதானமும் அன்பும் கொண்டவர்கள். ஸ்ரீரங்கத்தில் உள்ள பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு வர வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். புங்கை மரம் நட்சத்திரத்துக்குரிய மரமாகும். இவர்களுக்கு அகன்ற நெற்றி மற்றும் வட்டமுகம் இருக்கும். அதிகமாக தண்ணீர் குடிக்கும் பழக்கமும் இவர்களிடம் இருக்கும். தனக்கு வேண்டியவர்களுக்கு இவர்கள் உண்மையாக இருப்பார்கள் மற்றும் சிக்கனமானவர்கள். டக்குன்னு பொய் பேசுவார்கள். சுயநலமானவர்கள். கேலி கிண்டலாக பேசுவார்கள். தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. பூர்வீக ஊரை விட்டு வெளியூர் சென்றால் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.